மலேசியாவில் ஆயுள் காலம் உயர்வதும் வரித்தளம் குறைவதும் ஓய்வூதிய முறையை பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது. தற்போது முக்கிய ஓய்வூதிய வழிமுறையாக இருப்பது இபிஎஃப் எனும் ஊழியர் சேமநிதி. இது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு திட்டமாகும். அதாவது தனிநபர் மற்றும் முதலாளிகளின் சந்தா பங்களிப்புகள், முதலீட்டு வருமானங்கள் ஆகியவற்றை ஊழியர்களின் சேமநிதியாக சேமிக்கும் முறையாகும். இதில் கடைசி சம்பளம் மற்றும் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு மாதம் பணம் வழங்குவதை உறுதி செய்யும் டிஃபைன்ட் பெனிஃபிட் எனப்படும் பழைய வகை வரையறுக்கப்பட்ட அனுகூல ஓய்வூதியம் அரசு பணியாளர்களுக்கு இன்னும் நடைமுறையில் உள்ளது. ஆனால் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் 145 பில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் பணம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. அதன் விளைவாக 55 வயதுக்குட்பட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோருக்கு இப்போது 10,000 ரிங்கெட்டுக்கும் குறைவான சேமிப்புகளே உள்ளன. மலேசியர்கள் இப்போது 70-80 வயதுகளுக்கு மேல் வாழ்கின்றனர். எனவே ஓய்வுக்கு பிறகு போதிய சேமிப்பில்லாமல் வாழ்க்கையை சமாளிப்பது சிரமமாகி வருகிறது. அதே நேரத்தில் பிறப்பு விகிதமும் குறைந்து வருகிறது. இதனால் வரி செலுத்துனர்களின் எண்ணிக்கையும் குறைகிறது. இந்நிலையில் தற்போதைய ஓய்வூதிய முறை நீடித்து நிலைக்கும் ஒன்றாக இல்லை என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆக இபிஎஃப் சேமிப்புடன் வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர முறையில் பணத்தை மீட்கும் முறையை இணைக்கும் ஹைபிரிட் முறை ஒரு நல்ல மாற்றாக இருக்கலாம். சிங்கப்பூரின் சிபிஎஃப் லைஃப் திட்டமே இதற்கு ஒரு வெற்றிகரமான எடுத்துக்காட்டு. மக்களிடையே நிதி அறிவை பெருக்கி சுயசந்தா சேமிப்பை ஊக்குவித்து முதியோருக்கான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதில் மலேசியா விரைந்து செயல்பட வேண்டும். எதிர்காலத்தில் நிதி சார்ந்த சிக்கல்களில் விழாமல் இருக்க இது அவசியமாகும்.